ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் முத்து. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான வேலைங்க. சரின்ட்டு கத்தாழை செடி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டேன் நான். ஸோ போனதும் பார்த்தீங்கன்னா அம்மா டிஃபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தொட்டுக்க சட்னி. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுட சுட இடியாப்பம் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூடாக இருந்துச்சுன்னு. ஸோ உங்களுக்கு இடியாப்பம் முடியுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்காய் பாலை வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தம்பி காலேஜ் போகணுன்னு சொல்லிட்டு ஸோ மதிய டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா புளியோதரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு பண்ணிவிட்டு அப்புறம் டிஃபனை பேக் பண்ணியாச்சு. ஸோ காலேஜுக்கு லேட்டாக நம்ம மார்னிங்கே டிஃபனை பேக் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரேக்கில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா தயிர் சோறு வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தயிர் சோறு பிடிக்கும்னா மறக்காமல் சொல்லுங்கள், அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் அதை வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா புளியோதரை வித் எக் வச்சுருந்தாங்க. ஸோ தினமும் அவனுக்கு 2-3 எக்கு கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவனுக்கு எக்கு வச்சாச்சு. ஸோ வெறும் வெள்ளைக்கரு மட்டும்தான் சாப்பிடுவான், எக்கு உள்ளே இருக்க மஞ்சக்கரு சாப்பிட மாட்டான். சரின்ட்டு பேக் பண்ணி அவனுக்கு தனியாக வச்சாச்சு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம் உன் தம்பி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமைங்க. ஸோ அதனால் காலையிலே தம்பி சாமி கும்பிட போயிட்டாப்புல. ஸோ கும்பிட்டு வந்துட்டியா, வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் போட்டுட்டு அவனும் உட்காந்துருந்தான். ஸோ காலையில் எப்படியும் ஒரு பருப்பு ஐட்டம் சாப்பிடணும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்து அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சது ஒரு பருப்பு ஐட்டம் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ அவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நானும் அவனுக்கு கடலை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ கடலை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பசிக்கும்ல அப்படின்ட்டு நான் தட்டில் இட்லியை வச்சு கொஞ்சோண்டு சட்னியை ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு இடியாப்பம் பிடிக்குன்னு சொல்லிட்டு இடியாப்பத்தை போட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாலை ஊற்றி அப்புறம் நாங்கள் ஜீனியெல்லாம் தூவி விட்டு அவன் ஒரு தினசாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ நானும் அவனும் மனசார உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. ஸோ அப்புறம் மக்களே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அவனும் காலேஜுக்கு பப்பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நம்பரே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.